Hello everyone, I'm Kavivarshini Priya from PhD Institute of Medical Sciences and Research. Now let's see about the rules and regulations of NEET 2020. இந்த ரூல்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, but still இப்போ due to COVID-னால there are some changes in the rules. So let's see about it briefly. நம்ம இந்த ஹெட்டிங்ஸ் கடையில் பார்க்கலாம். Like you have dress code for boys and girls and the things you should carry to the examination and the timing you should reach there, the frisking process, and then some other rules. Now let's go with the girls dress code. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் இந்த ட்ரெஸ் கோட்லாம் ரொம்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி there's nothing up there. நீங்கள் அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா the process up there is literally very very easy. அது என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஒரு லைட் கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஸ்லீவ் வந்து ஃபுல் லென்த் ஸ்லீவ் வைக்காதீங்க. லைக் இந்த ஸ்லீவை வந்து ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சல்வார்ஸ் போடக்கூடாது. உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து there should not be any buttons or brooches and safety pins. All these things you shouldn't put. அப்புறம் when it comes to your slippers, it should be a normal slipper, like normal sandals or normal slippers. You should not put heels or shoes. That is strictly prohibited. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா அவங்க அங்கேயே உங்களை கழட்டி விட்டுட்டு போக சொல்லுவாங்க. that will be very difficult for you. மத்தியானம் 2 o'clock போய் அங்கே வெயிலில் நடந்துட்டு இருக்க முடியாது. அண்ட் தென் அப்புறம் நீங்கள் ஹேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஓ கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மை சஜஷன் இஸ் தட் நீங்கள் உங்கள் ஹேரை ப்ராப்பராக டை பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிப் குத்தி உங்கள் ஹேரை போட்டிருந்தீங்கன்னா அவங்க அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் யூ கான் பி லைக் ஆல் டைம் ரோமிங் அரவுண்ட் வித் தட் ஹேர் அண்ட் யூ வில் நாட் பி கம்ஃபர்டபுள் இன் ரைட்டிங் த எக்ஸாம் தேர். ஸோ பெட்டர் யூ பிளாட் அப் யுவர் ஹேர் அண்ட் புட் அ பேண்ட் டவுன் ஸோ தட் இட் ஸ்டேஸ் ஸ்டிஃப் தேர். அப்புறம் when it comes to your ornaments, there should not be any watch, earring, chain, nose ring, nothing. No wallets, no purses, literally nothing. So இது எதுவுமே போடாதீங்க. You just follow all these rules. And when it comes for like the rules for boys, the same thing applies to them. You choose a light color dress, no buttons, no zips and stuff. So you choose a simple pant, no full sleeve. அண்ட் தென் இப்போ வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் கோடே இல்லாமல் லைக் ஹாஃப் ட்ரௌசர்ஸ்லாம் போகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இதை ஐ டெல் இட் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எழுதின எக்ஸாம் ஹாலில் பீப்புள் கேம் லைக் வித் ஹாஃப் ட்ரௌசர்ஸ் பிகாஸ் நீங்கள் இப்படி பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஐ வில் புட் அண்ட் கம் லைக் திஸ்னு வந்தாங்க. அண்ட் தே லிட்டலி ஃபேஸ் தி ட்ரபிள்ஸ். தோஸ் ஆர் சம் அன்ரிட்டன் ரூல்ஸ் யூ பீப்புள் ஷுட் ஃபாலோ. ஸோ கோ நீட், கோ ஃபார்மல், and no full sleeves. And boys also no shoes. You put normal sandals and slippers. And then no watches, no wallets, no chains, and the same rule appears. Then பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா, நீங்கள் மாஸ்க்ஸ் போட்டுக்கணும் அண்ட் க்ளவுஸ் போடணும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு பர்சனல் வாட்டர் பாட்டில் உங்களோட கேரி பண்ணணும், டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில். இந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கேரி பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. பட் நவ் இப்போ டியூ டு கோவிட் இஷ்யூஸ்னால நீங்கள் உங்களோட ஓன் வாட்டர் பாட்டில்ஸ் கேரி பண்ணணும். அது வந்து டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும். அண்ட் இஃப் தேர் ஆர் எனி ஸ்டிக்கர்ஸ் அரவுண்ட் த வாட்டர் பாட்டில் நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஹேண்ட் சானிடைசர் பாட்டிலும் எடுத்துகிட்டு போகணும். அதுலேயும் இஃப் தேர் ஆர் எனி ஸ்டிக்கர்ஸ் யூ ஜஸ்ட் ரிமூவ் தெம். அண்ட் தென் வேறு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, மெயின் திங் உங்களோட அட்மிட் கார்டு. நீங்கள் இப்போது பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க, அந்த அட்மிட் கார்டு ஃபில்ட் அப் அட்மிட் கார்டு. அது கூட உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வேணும். ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் இட் கேன் பி எய்தர் லைக் ஆதார், ரேஷன், or else your passport, PAN card, driving license or voter ID, any authorized government ID card. And அதில் வந்து make sure there is some recent photograph of yours, so that அது உங்களோட தான் உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃபோட அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் அங்கே 3 hours எக்ஸாமினேஷன் ஹால்லையும் போட வேண்டியது வரும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் எக்ஸாம்ஸ் எழுதி அட்டன் பண்ணுவீங்க எப்படியும், அது எழுதும்போது நீங்கள் மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் போட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் அது போட்டுட்டு என்னால் எழுத முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாது. பிகாஸ் நீங்கள் திடீர்னு போய் 3 hours அதெல்லாம் போடணும்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். டு மேக் திங்ஸ் ஈஸியர் ஃபார் யூ,
நீங்கள் வந்து வீட்லேயும் அதை போட்டு ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழகிரும். ஸோ நீங்கள் அங்கே போய் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அட்மிட் கார்டை நம்ம பார்த்துட்டோம்னா, நீங்கள் இந்த அட்மிட் கார்டை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதில் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த ரோல் நம்பர் அண்ட் இந்த இதெல்லாம் இருக்கும். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் இந்த லாஸ்ட் 14 டேஸில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் லைக் ட்ரூலி ஃபில் பண்ணுங்க உங்களோட கரெக்ட் நாலேஜோட. அண்ட் இங்கே வந்து நீங்கள் கோவிட் பேஷண்ட் கூட நான் காண்டாக்டில் இல்லை, எனக்கு குவாரண்டைன் மேண்டேட்ரி இல்லை, ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. உங்கள் சிட்டி எங்காச்சும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்களா எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். தே வில் நாட் லைக் deny you from writing exams since you have filled something of this. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறதுனால உங்களை டினை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை எதுவும் மறைக்காமல் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஃபிக்ஸ் பண்ணும், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து இட் ஷுட் பி த சேம் விச் யூ அப்லோடட் தேர். that will be this photograph. Whichever appears here, this photograph only you are supposed to stick it right over here. And then இங்கே வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் பார்த்து அதை எதுவும் ஸ்மட்ஜ் ஆகாத மாதிரி வித்தின் திஸ் பாக்ஸ் கரெக்டாக அதை பண்ணிடுங்க. அண்ட் தென் இங்கே யுவர் பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் ஷுட் பி தேர். இங்கே கேண்டிடேட் சிக்னேச்சர் ப்ளீஸ் டோன்ட் ஃபில் இட். அதை வந்து நீங்கள் உங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் உங்கள் எக்ஸாமினர் முன்னாடி தான் ஃபில் பண்ணணும். இந்த திங்ஸ் எல்லாம் விச் ஆல் டு பி ஃபில்ட், ஐ அட்வைஸ் யூ ஃபில் இட் இன் யோர் ஹோம் அண்ட் கோ. ப்ளீஸ் டோன்ட் கோ டு த சென்டர் அண்ட் டோன்ட் கோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட் தேர் அண்ட் ஃபில். அங்கே போயிட்டு உங்ககிட்ட கம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு there literally arise many problems. In order to avoid any confusion, fill everything including your parents signature. அது போய் அப்புறம் வாங்கிக்கலாம்லாம் வைக்காதீங்க, அதையும் சேர்த்து ஃபில் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உங்கள் டைமிங்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபில் பண்ண ஒரு காப்பியை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் ஃபார் யோர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். பிகாஸ் உங்களுக்கு அட்மிட் கார்டோட காப்பீஸ் ஃப்யூச்சரில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபில் பண்ணதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த அட்மிட் கார்டு நீங்கள் ஆஃப்டர் எக்ஸாம் வந்து உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட தான் கொடுத்துட்டு வருவீங்க, அது உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ ஃபார் யோர் யூசேஜ் நீங்கள் இந்த காலம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எக்ஸப்ட் யோர் சிக்னேச்சர், இதை தவிர இருக்க மற்றதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் யூ டேக் அ ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் இட் அண்ட் கீப் ஃபார் யோர் செல்ஃப். அண்ட் தென் வென் இட் கம்ஸ் டு யோர் டைமிங், உங்களோட இந்த ஃபோட்டோகிராஃப் அண்ட் இதுக்கு கீழே வந்து உங்கள் டைமிங்ஸ் பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போத்த இது என்னென்னா, ஒருத்தருக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் தனித்தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் 11 AM உங்களுக்கு வந்து டைமிங்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமில் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இங்கே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு கீழே ஒரு காலம் இருக்குது, அந்த டைம் இப்போ இவங்களுக்கு வந்து 1 PM. ஸோ நீங்கள் அந்த டைமுக்கு போனால் தான் உங்களை விடுவாங்க. நீங்கள் ஒரு ½ an hour அந்த டைமுக்கு முன்னாடி அங்கே போய் ஜஸ்ட் உங்கள் சேஃப்டிக்காக இன் ஆர்டர் டு அவாய்ட் எனி கன்ஃபியூஷன் யூ கோ தேர். பட் இந்த டைமுக்கு தான் உங்களை உள்ளே விடுவாங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டைம் வில் பி சேம் ஃபார் ஆல் 2 to 5. அண்ட் இன்னொன்று என்னென்னா, மை பர்சனல் அட்வைஸ் இஸ் திஸ், நீங்கள் எந்த சென்டரோ உங்களோட டெஸ்ட் சென்டர் நம்பர் அண்ட் வென்யூ ஆஃப் யுவர் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த சென்டருக்கு வந்து 1 day முன்னாடியே போய் இதுதான் உங்கள் சென்டரான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லைக் அதே சிட்டியில் தான் இருப்பீங்க, பட் ஸ்டில் லைக் சம் காலேஜஸ் எல்லாம் வந்து வில் ஹேவ் வெரி சிமிலர் நேம்ஸ். உங்களுக்கு அதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால நீங்கள் போய் அந்த டெஸ்ட்டும் வென்யூ ஆஃப் த டெஸ்ட்டும் டெஸ்ட் நம்பரும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த இடம் தான் நான் நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் ஆல்சோ ஐ டெல் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் ஊர்லேயே இருந்த காலேஜுக்கு தான் நான் தப்பாகவே போயிருக்கேன். நாட் ஃபார் மை நீட் எக்ஸாம், பட் ஸ்டில் ஐ ஹேவ் டன் இட். ஸோ நீங்கள் முன்னாடியே போய் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி சிம்பிள் திங் ஒன்லி. அதை ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த கோவிட்னால அவங்க இன்னும் அதை சிம்பிளர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் எல்லாம் இருக்காது, உங்களை பேட்டெல்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க.
அண்ட் ஆல்சோ உங்கள் மெட்டல் டிடெக்டர்ஸ் வந்து இப்போ வித் லாங் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் உங்களை டச் பண்ணக்கூடாதுன்னு. ஆல் திஸ் டு ப்ரிவெண்ட் திஸ் கோவிட் திங். இப்போ இந்த இதுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. உங்கள் டெம்பரேச்சர் வந்து பிலோ 37.4 டிகிரி செல்சியஸ், நோ இஷ்யூஸ், நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடுவீங்க. இந்த கேஸ் இஃப் அது வந்து அதை விட ஹையராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை போய் அவங்க ஒரு 15 to 20 மினிட்ஸ் பார்ப்பாங்க உங்களோட டெம்பரேச்சர் டவுன் ஆகுதான்னு. ஆகலைன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தனியாக வேற ஒரு ஹால் உட்கார வச்சு உங்களை எக்ஸாம் எழுத வச்சுருவாங்க. அண்ட் நோ கேஸ் they'll deny you from writing the exam. இந்த ப்ராசஸ் உங்கள் டெம்பரேச்சர் செக் முடிஞ்சோடனே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு, உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக அதுக்கும் வந்து அவங்க ஒரு 3 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் அவங்க வெரிஃபை பண்ண போகிறாங்க. அண்ட் they'll not touch your documents. All these measures were taken due to this COVID thing. அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் they'll allot you to the examination hall where you can go and you write your examination. And yeah, the final moment came in your hall. எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, ஒன்றுமே நடக்காது. நீங்கள் ஜஸ்ட் கூலாக போய் நீங்கள் என்ன படிச்சிங்களோ என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்களோ ஜஸ்ட் கிவ் யோர் 100% and the result will follow by its way. நீங்கள் அங்கே வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஹால் they might ask you to sign in some places and உங்கள் ஃபோட்டோ எங்காச்சும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் யூ ஹாவ் டு டேக் ஃபார் ஃபிக்ஸிங் இன் த எக்ஸாமினேஷன் ஹால். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கேட்குறப்ப நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ யூ ஃபாலோ தேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி வெரி ஸ்மூத். அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கலாம் நினச்சிக்காதீங்க. அவங்க ஜஸ்ட் அவங்க வந்து கேட்குறம்போது நீங்கள் அதை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்கனால நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. This also I tell from my experience of my friends. Okay, so guys, all the best. And the last 3 hours was all you did for these many days. அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அப்புறமேல் வந்து அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் திருப்பி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரணும், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஸோ that will be required for the future processes. Okay guys, all the best. See you later.